தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான இறையுறவுகளே, இந்த நாளின் கொடைக்காக இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்ளுவோம். நாங்களும் இறைவனுடைய படைப்புகளோடு ஒன்றாக இணைந்த இந்த நாளிலே இறைவனை நாங்கள் மகிமைப்படுத்த இறைவனிடம் வரம் கேட்டு மன்றாடுவோம். சிறப்பாக நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலே எது நிலையானது எது நிலையற்றது என்கின்ற அடையாளத்தை நாங்கள் கண்டுகொண்டு நிலையற்றவைகள் மீது எங்களுடைய கண்ணோட்டங்களை நாங்கள் சரியாக வைத்து கொள்ளவும், நிலையானவை மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு வாழவும் இறைவன் எங்களுக்கு தகுந்த மனப்பக்குவத்தை அருள வேண்டும் என்று சொல்லி இந்த பலியூடாக நாங்கள் மன்றாடி செபித்து கொள்ளுவோம். இன்னும் இந்த பலியிலே யார் யாரெல்லாம் தங்களுடைய தேவைகளுக்காக விண்ணப்பங்களுக்காக ஆண்டவரை நம்பிக்கையோடு மன்றாடுகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய மகிழ்ச்சியிலே இணைய வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்காகவும் மன்றாடி இப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியரை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஞாயிறு தோன்றுகின்றது, மறைகின்றது, பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 2 முதல் 11 நிறைவு பெற. வீண் முற்றிலும் வீண் என்கின்றார் சபையுரையாளர். வீண் முற்றிலும் வீண், எல்லாமே வீண். மனிதர் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர். ஆனால் அவர்கள் உழைப்பினால் பெறும் பயன் என்ன? ஒரு தலைமுறை மறைகின்றது, மறு தலைமுறை தோன்றுகின்றது. உலகமோ மாறாது, என்றும் நிலைத்திருக்கின்றது. ஞாயிறு தோன்றுகின்றது, ஞாயிறும் மறைகின்றது. பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது. தெற்கு நோக்கி காற்று வீசுகின்றது, பிறகு வடக்கு நோக்கி திரும்புகின்றது. இப்படி சுழன்று சுழன்று வீசி தன் இடத்திற்கு திரும்புகின்றது. எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கலக்கின்றன. எனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை.
மீண்டும் ஓடுவதற்காக உற்பத்தியான இடத்திற்கே திரும்புகின்றன. அனைத்தும் சலிப்பையே தருகின்றன. அதை சொற்களால் எடுத்துரைக்க இயலாது. எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆர்வம் தீர்வதில்லை. எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை. முன்பு இருந்தது பின்பும் இருக்கும். முன்பு நிகழ்ந்ததே பிறகும் நிகழும். புதியது என்று உலகில் எதுவுமே இல்லை. ஏதேனும் ஒன்றை பற்றி இதோ புதியது என்று சொல்லக்கூடுமா? இல்லை. அது ஏற்கனவே நமது காலத்திற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளாக இருப்பதாயிற்று. முற்காலத்தவரை பற்றிய நினைவு இப்போது யாருக்கும் இல்லை. அவ்வாறே வரும் காலத்தவருக்கும் தமக்கு முந்திய காலத்தவரை பற்றிய நினைவு இருக்கப் போவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 90 இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக, என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர். மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவார். அது காலையில் தளித்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்போது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலையும் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறவழியும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள்ளம் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா
லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 7 தொடக்கம் 9 வரை. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர். மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்ட செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, நாங்கள் வாழுகின்ற இந்த பூமி பந்தின் இடமானது நிலையானவற்றையும் நிலையற்றவற்றையும் கொண்டு அது உருவாக்கப்பட்டதாக இருக்கின்றது. நாங்கள் வாழுகின்ற பொழுதே பலவற்றை நாங்கள் பார்க்கின்றோம். பல படைப்பின் பொருட்கள், பல விடயங்கள் நிலையற்றதாக எங்களுடைய கண்களுக்கு தோன்றுகின்றது. அதற்கு பின்னாலே படைத்த இறைவனுடைய ஆற்றலும் வல்லமையும் நிலையானதாக எங்களுக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த இரண்டுக்கும் இடையிலே தான் எங்களுடைய வாழ்வில் பயணத்தினுடைய கேள்விகளும் போராட்டங்களும் இயக்கங்களும் ஆவல்களும் இருந்து கொண்டே இருக்கின்றன. எது நிலையானவை, எது நிலையற்றவை என்கின்ற இந்த போராட்டத்துக்குள்ளே நாங்கள் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நாட்டை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூட அதனுடைய அரசியல் ஆட்சி முறைகள் எல்லாம் மாறுகின்றது. அதனுடைய அதிகார வர்க்கங்கள் மாறுகின்றது. இன்று இருப்பது நாளை இல்லாது என்பது எங்கள் எல்லோருக்கும் உரிய ஒரு பாடமாக மாறி வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு நாளிலே தோன்றி மறையக்கூடிய மலர் தொடக்கம் நாங்கள் வாழுகின்ற இந்த பூமியும் எப்போ ஒரு நாள் அழிந்து போகும். இவ்வாறு எல்லாமே அழிந்து போகின்ற ஒரு நிலையற்ற வாழ்வின் சுழற்சிக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பல வேளைகளிலே எங்களுடைய மனங்களினால் இந்த நிலையற்றவையை நாங்கள் நிலையானவையாக பார்க்குகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்குள்ளே நாங்கள் தள்ளப்படுகின்றோம். அது எவ்வாறு என்று சொன்னால், நாங்கள் வைத்திருக்கின்ற பணமாக இருக்கலாம், எங்களுடைய அந்தஸ்தாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய கௌரவங்களாக இருக்கலாம். இது எப்பொழுதும் எங்களோடு கூடவே வருகின்றது. இவை எப்பொழுதும் எங்களுக்குரியவை என்று நாங்கள் வாழுகின்ற பொழுது இந்த நிலையற்றவை அதை நாங்கள் நிலையானதாக எங்களுடைய மனங்களால் நாங்கள் மாற்றிக்கொள்ளுகின்றோம். அப்பொழுதுதான் போராட்டம் எங்களுக்குள்ளே எழும்புகின்றது. என்ற ஒரு நாள் நாங்கள் நிலையானவை நீடிப்பவை என்று எண்ணியவை ஒரு நாளில் அவை செல்லுகின்ற பொழுது எங்களுடைய மனங்களிலே போராட்டங்கள் ஏக்கங்கள் ஆரம்பிக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சபையுரையாளர் ஆகமம் இந்த நூலிலே மிக அழகாக இறைவனுடைய வார்த்தைகள் ஆரம்பிக்கின்றன. வீண், முற்றிலும் வீண் என்று ஆரம்பிக்கின்றதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர் இறைவனுடைய படைப்பை முற்றிலும் வீணாக சொல்லவில்லை. இறைவன் நல்லதென கண்டுதான் தன்னுடைய படைப்புகளை படைத்தார். ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் இந்த நிலையற்றவையை நாங்கள் நிலையானதாக மாற்றுகின்ற பொழுது, அல்லது அவை நிலையானதாக எங்களுக்கு பலன் தரும் என்று நம்புகின்ற பொழுதுதான் அது வீணாக மாறுவதாக இந்த நூலாசிரியர் எங்களுக்கு கூறுகின்றார். பிரியமானவர்களே, இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய எகிப்து நாட்டின் வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி அந்த பயணத்திலே அவர்கள் முழு மூச்சோடு ஈடுபடுகின்ற பொழுது ஆங்காங்கே அவர்கள் காணுகின்ற இன்பங்கள், செல்வங்கள், வளங்கள் இவற்றை அவர்கள் பார்த்த பொழுது அதிலே அவர்கள் தங்கிவிடுகிறார்கள். இறைவனை மறந்து விடுகிறார்கள்.
இவைகள் எங்களுக்கு போதும் என்று எண்ணி தங்களை அழைத்து வந்த இறைவனை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஆனால் எப்பொழுதெல்லாம் அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்களோ, அவர்களுடைய கூடாரங்கள் தகர்க்கப்பட்டது, அவர்கள் இயற்கையினால் அழிவுகளை எதிர்கொண்டார்கள், விலங்குகளால் அவர்கள் துன்பப்பட்டார்கள். இவ்வாறான நேரங்களிலெல்லாம் தான் அவர்கள் நிலையற்ற அந்த இறைவனை அவர்கள் திரும்பி பார்க்க நேரிட்டது. பிரியமானவர்கள், இன்றைய நற்செய்தியிலும் நாங்கள் பார்க்கின்ற இந்த ஏரோது மன்னன் ஆண்டவர் இயேசுவுக்காக அவர் காத்திருப்பதாக கூறப்படுகிறது. எதற்காக என்று சொன்னால், தன்னுடைய காரியங்களிலே தன்னுடைய அதிகாரத்திலே நம்பிக்கை வைத்தவராக, நான் கொலை செய்த ஜோவான் எப்படி மீண்டும் வருவான் என்ற அந்த நம்பிக்கையிலே அவன் காத்திருந்தான். ஆனால் நிலையானவராக எப்பொழுதும் கூட இருக்கின்ற அந்த இயேசுவை அவன் பார்க்க மறந்து விடுகிறான். பிரியமானவர்களே, இன்றைய இந்த திருப்பலியும் அதனுடைய வாசகங்களும் எங்களுக்கு சொல்லுவது எதுவென்று சொன்னால், எங்களுடைய வாழ்விலே நாங்கள் காண்கின்ற நிலையற்ற பொருட்களையும் நிலையற்ற மனிதர்களையும் நிலையற்ற செல்வங்களையும் நாங்கள் கண்டு இது எங்களுக்கு வாழ்வு தரும் என்று நாங்கள் நம்பிவிடுவோம் என்று சொன்னால் அதுவே எங்களுக்கு அழிவாக மாறிவிடும். மாறாக இவற்றை படைத்த இறைவன், இந்த சக்திகளுக்கு கொடுத்த இறைவன் நிலையானவராக இருக்கின்றார். அவர் ஆதியும் அந்தமுமாக இருக்கின்றார், முடிவு இல்லாத இறைவனாக இருக்கின்றார். எனவே அந்த இறைவனை நாங்கள் தேடவும், நிலையற்றவையை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பயன்படுத்தவும், அதன் மூலமாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் செழிப்படைய செய்யலாம். ஆனால் அவைதான் வாழ்வு தரும் என்பதை நாங்கள் நம்பிவிட முடியாது. ஆகவே வாழ்வு தருகின்ற இறைவனிலே நாங்கள் நம்பிக்கை கொள்ள இந்த பலியிலே நாங்கள் தொடர்ந்து மன்றாடி கொள்ளுவோம். அன்பின் ஆண்டவரே, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாத்து நல்ல உடல் உள சுகத்தையும் ஆன்மீக பலத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் தெய்வமே இறைவா, மக்கள் அனைவரும் இவ்வுலக வாழ்வில் தங்கள் மனதை செலுத்துவதில் நோக்கமாயிராமல் ஆன்மீக வாழ்வில் அதிக கவனம் செலுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உமது கட்டளைகளை கடைபிடித்து நீதி நேர்மையோடு வாழவும், தீய வார்த்தைகள் பேசுவதை தவிர்த்து ஒவ்வொரு சொல்லும் உமக்கு ஏற்றவையாகவும் உள்ளத்தில் எழும் எண்ணங்கள் உமக்கு உகந்தகையாகவும் அமைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டோர், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோரின் வாழ்வு மலர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் மௌனமாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். வல்லமையுள்ள தகப்பனே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தாழ்மையான உள்ளத்தோடு உம்மிடம் எடுத்து வந்த மன்றாட்டுகளுக்கு கனிவாக செவிசாய்த்து உமது திருவிழப்படி அவற்றை எமக்கு தந்தருளுவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வை தந்தே நேர்ப்பாய் இறைவா பரம்பொருளே, எந்த மனமேந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தே நேர்ப்பாய் இறைவா பரம்பொருளே. தந்திடு முன் தரிசனம் கண்டிடவே வந்தேன், தவித்திடும் மனதையே உன்னிடம் தர வந்தேன். எந்த மனமேந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தே நேர்ப்பாய் இறைவா
பரம்பொருளே. உறவின் நிறைவே உண்மையின் திருவே உம் கையில் என்னை சேர்க்க இதயம் தருகின்றேன். நல்லுறவை தேடி தேடி உலகெங்கும் நான் திரிந்தேன். உள்ளிருக்கும் உனையுணர நானும் மறந்துட்டேன். எதை நான் தருவேன் என் அன்பு தெய்வமே, இருப்பதையே பகிர வந்தேன் அன்பு தெய்வமே. எதை நான் தருவேன் என் அன்பு தெய்வமே, இருப்பதையே பகிர வந்தேன் அன்பு தெய்வமே. உன்னில் நானும் என்னில் நீயும் இணைந்திடவே வந்தேன். எந்தன் மனம் ஏந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேன். நேர்பாய் இறைவா பரம்பொருளே. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்கு. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உந்திரமுன்னென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம் ஆண்டகி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்தளம் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியே ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வாரும். ஆமேன். சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதால் உன்னோடு உறவாட என் ஜீவனெங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். எந்த நிலை மாறியே வழி தடுமாறியே நான் கலங்கிடுவேன். நீ இல்லாமல் உயிர் வாடுதே, எந்த உணர்வோடு போராடுதே. நீ இல்லாமல் உயிர் வாடுதே, எந்த உணர்வோடு போராடுதே. உயிராகவா உறவாகவா அழைத்தேன் அழுதேன் உயிரே நீ வாவா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்று எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் இரக்கத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. கவலைகள் மறைந்து விடும்.
எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.